அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் மாதத்திற்கான டேரோ ரீடிங் பார்க்க போறோம். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது, என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, இந்த மாதத்தை நீங்க எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ரீடிங்ல உங்களுக்கான குரூப்பை நீங்க ஆரக்கிள் கார்ட்ஸ் வழியாகவும் சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க இங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி நம்பர் பேட்டர்ன்ஸ் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ரெப்படிட்டிவ் நம்பர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு சில நம்பர் பேட்டர்ன்ஸ் நீங்க அடிக்கடி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதன் வழியாகவும் நீங்க சூஸ் பண்ணலாம். என்னென்ன ஆரக்கிள் கார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் குரூப் நம்பர் 1 யூ ஹேவ் டான்ஸ். ஃபார் குரூப் நம்பர் 2 யூ ஹேவ் polarity. ஃபார் குரூப் நம்பர் 3 யூ ஹேவ் மேஜிக். ஃபார் குரூப் நம்பர் 4 யூ ஹேவ் பார்ட்னர்ஷிப். உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட சூஸ் பண்ணலாம். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் டான்ஸ். ஒரு பியூட்டிஃபுல் யூனிகார்ன் பார்த்துட்டு இருக்கீங்க. And you also have no place like home. You have the goat and willow. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா overcoming obstacles. You have attachment. Decide for yourself. You have hand. It says in need of help, assistance and guidance. You also have kangaroo. Unsettled times, need to plan ahead. Apple. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா temptation will test you. You also have cane. It says pay attention to your health. So group number 1 உங்களோட இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ஓவரால் எனர்ஜியா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, இந்த மாதத்தை நீங்க ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா அதுல நீங்க நிறைய தடைகள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க, ஒண்ணு மாத்தி ஒண்ணு. அதனால இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்தாவது இந்த தடைகள் எல்லாம் நீங்க முறியடிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க என்ன செய்யணும்னு இத்தனை மாதங்களா நினைச்சீங்களோ அதெல்லாம் செய்ய தொடங்கணும் அப்படின்னு முழு மனதோட நீங்க செயல்ல இறங்கக்கூடிய காலகட்டம் தான் இது, குறிப்பா இந்த ஆகஸ்ட் மாதம். With no place like home, attachment and இங்க இருக்கக்கூடிய ஆரக்கிள் கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இது ஒரு சில பேருக்கு இருக்கக்கூடிய பேட் ஹேபிட்ஸா இருக்கலாம், ஓல்ட் ஹேபிட்ஸா இருக்கலாம். இதுல இருந்தெல்லாம் எப்படியாவது நீங்க வெளியில வரணும்னு முயற்சி செஞ்சு உங்களால வர முடியாம இருந்திருக்கலாம் கடந்த சில மாதங்களா. இல்ல ஒரு சில பேர் உங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸை மாத்திக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா அதுல நீங்க ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ண முடியாம இருந்திருக்கலாம். இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு இது கேடு அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு சில உணவுகளை உங்களால தவிர்க்க முடியாம இருந்திருக்கலாம். அது உங்களோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுமே ஒரு மாற்றத்தை உங்களால கொண்டு வர முடியாம நீங்க கடந்த சில மாதங்களா இருந்திருக்கலாம். அதனால இந்த மாதத்துல இருந்தாவது நம்ம ஹெல்தியான ஃபுட் சாப்பிட தொடங்கணும், இதுல நம்ம அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு உந்துதலோட நீங்க செயல்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு இது ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பா கூட இருக்கலாம். இந்த பிரிவை உங்களால தாங்க முடியாம இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போனதை ஏத்துக்க முடியாத ஒரு மனநிலையில நீங்க தற்சமயம் இருக்கிறதுனால உங்களால நீங்க தினந்தோறும் செய்யக்கூடிய வேலைகளை கவனம் செலுத்த முடியாம இருக்கலாம். எதுலையுமே ஒரு நாட்டம் இல்லாம இருக்கலாம். யாரையும் பார்க்க பிடிக்காம இருக்கலாம், பேச பிடிக்காம இருக்கலாம். உங்களுக்கு நீங்களே ஒரு சிறை அமைச்சுக்கிட்டது மாதிரி இருக்கலாம். கடந்த சில மாதங்களாகவே நீங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களோட உங்களுக்கு எது பொருந்தி போகுதோ இந்த நிலையில இருந்து இந்த மாதத்திலேயாவது நீங்க வெளியில வரணும், இதுல இருந்து விடுபடணும், அதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யணும் அப்படின்றதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ஓவரால் தீமா என்னால பார்க்க முடியுது. நம்ம ஃபர்தரா டேரோ கார்ட்ஸ் பார்க்கலாம், ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். The Moon, 8 of Swords and 6 of Cups சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா உங்களுடைய மனக்குழப்பங்கள், பயங்கள்.
ஒரு சில பேருக்கு இது உங்களோட ரிலேஷன்ஷிப் முடிவடைஞ்சிருந்ததுன்னா, இந்த நபர் இல்லாத வாழ்க்கைய உங்களால யோசிச்சு பார்க்க முடியாது அப்படின்ற மனநிலையிலே நீங்க கடந்த சில மாதங்களா இருந்திருப்பீங்க. இது உங்களுக்கு மிகுந்த மன வலியும், வேதனையும், ஒரு விரக்தி நிலையும் குடுத்திருக்கும். இவங்களோட பயங்களும், குழப்பங்களும் இவங்கள மூழ்கடிச்ச மாதிரி இருக்கு. குவீன் ஆஃப் கப்ஸ் பாருங்க, அவங்களோட சமமான மனநிலை வெளிப்பட்டிருக்கு பாருங்க. நடந்து முடிஞ்ச விஷயங்களை அவங்க மனதார ஏத்துக்கிட்டு அவங்க மன காயங்களை குணப்படுத்தி இருக்கிறது தான் இது வெளிப்படுத்துது. அதே மாதிரி 8 ஆஃப் swordsஓட இமேஜ் பாருங்க. அவங்க கைகள்லாம் கட்டி போட்டிருக்கு, கண்கள் கட்டப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலையில அவங்க உண்மையா இல்ல. ஆனா இந்த நிலையில இருக்கிறதா அவங்க நினைச்சுக்கிட்டு அவங்களே அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அவங்களே ஒரு சிறை அமைச்சுக்கிட்ட மாதிரி ஒரு நிலைய உருவாக்குறது தான் இந்த 8 ஆஃப் swords. இதுல இருந்து முற்றிலும் விடுபட வேண்டும், இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு அவங்க உறுதியா இருந்தாங்கன்னா அவங்களால அதை செய்ய முடியும், அதுல இருந்து மீண்டு வர முடியும். ஆனா இதெல்லாம் கஷ்டம், என்னால இதை செய்ய முடியாது, இது எனக்கு பழகி போச்சு, இல்ல ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வரட்டும், அதுல இருந்து நான் ஃபாலோ பண்றேன், இல்லனா இது எனக்கு கிடைக்கட்டும், இந்த விஷயம் எனக்கு நடக்கட்டும், நான் அதுக்கப்புறம் இந்த ஒரு நியூ ரொட்டீன் ஃபாலோ பண்றேன். எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களே தடைகளை உருவாக்கிட்டு இருக்கலாம். அதே சமயம் இந்த சன் கார்ட் பாருங்க, எவ்வளவு பிரைட்டா இருக்கு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது நம்மளுக்கு இந்த கார்ட் பார்க்கும்போது. இதுல இருக்கவங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க பாருங்க. அதனால உங்களுக்கு நீங்களே அமைச்சுக்கிட்ட இந்த சிறையில இருந்து நீங்க வெளியில வந்தீங்கன்னா நீங்களும் இந்த நபர் மாதிரி தான் உணர்வீங்க. மனதளவுல உங்களுக்கு இருக்கிற குழப்பங்கள், பயங்கள், இல்ல நினைவுகள் இதெல்லாம் விட்டு நீங்க வெளியில வரும்போதும் இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நீங்க வருவீங்க. உங்க வாழ்க்கைய அன்பு நிறைந்த ஒன்றா, மகிழ்ச்சி நிறைந்த ஒன்றா எடுத்துட்டு போக உங்களால முடியும். உங்க வாழ்க்கைய ஒரு புதிய கோணத்துல நீங்க அணுக முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த மாற்றத்தை உங்களால கண்டிப்பா கொண்டு வர முடியும். அதுதான் நீங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்து முயற்சி செய்ய போறீங்க அப்படின்றதுதான் உங்க ரீடிங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். And you have King of Swords. King of Swords represent பண்றது கிளாரிட்டி. நான் உங்க ரீடிங் ஆரம்பத்திலேயே சொன்னது மாதிரி பல மாதங்களா நீங்க முயற்சி செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்து விடுபடணும், இல்ல இந்த பழக்க வழக்கங்களை மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க பல மாதங்களா முயற்சி செஞ்சிருக்கலாம். ஆனா இதை நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம், அதை தொடர்ந்து செய்ய முடியாம இருந்திருக்கலாம். ஒரு 5 days ஒரு 1 week ஃபாலோ பண்ணிருக்கலாம், அதுக்கப்புறம் நீங்களே அதை நிறுத்தி இருக்கலாம். பழையபடி உங்களோட ஓல்ட் ஹேபிட்ஸ், ஓல்ட் ரொட்டீன்ஸ்க்கு நீங்க போயிருக்கலாம். ஸோ நீங்க செஞ்சதையே செஞ்சுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அதுல இருந்து எந்த நன்மையும் இல்லை. இந்த சைக்கிளை, இந்த பேட்டர்னை நீங்க உடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வரக்கூடிய அந்த தெளிவு தான் இந்த கிங் ஆஃப் சர்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கு. With the Hierophant, King of Swords and இங்க இருக்கக்கூடிய ஆர்பிள் பாருங்க, in need of help, assistance and guidance. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு கைடு இருக்கலாம், ஒரு மென்டார் இருக்கலாம். நீங்க ஒரு சில விஷயங்களை யார்கிட்டயும் பகிர்ந்துக்கலனாலும் இந்த நபர்கிட்ட நீங்க பகிர்ந்துக்கலாம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்க மேல இருக்க உண்மையான அன்புனால முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட உதவியை உங்களுக்கு செய்வாங்க, ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுப்பாங்க. உங்களோட ரீடிங்லயே த சன் கார்டு எனக்கு தனித்து தெரிஞ்சிட்டு இருக்கு. இந்த கார்டோட நம்பர் பாத்தீங்கன்னா 19, அதனால 19th of August ஒரு குறிப்பிடத்தக்க நாளா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச், ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நீங்க கேட்கலாம். With 4 of Wands, 3 of Wands and the Fool card என்னால என்ன சொல்ல முடியும்னா, இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்து நீங்க விடுபடும் போது ஒரு புதுப்பிக்கப்பட்ட நபரா உணர்வீங்க. எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க, ஆப்டிமிஸ்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. நேர்மறையான எண்ணங்கள் உங்க மனதுல அதிகமா இருக்கும். உங்களோட மெயின் ஆர்க்கிள்ல இருக்கக்கூடிய இமேஜ் பாருங்க, இந்த கோட் அண்ட் வெலோல இருக்கக்கூடிய இமேஜ் பாருங்க, ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அதனால இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீங்க தடைகள் எல்லாம் தாண்டி, இது உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கிற தடைகளா இருந்தாலும், இல்ல நீங்க சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில வெளியில இருந்து வரக்கூடிய தடைகளா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இதை நீங்க முறியடிக்கிறீங்க
அப்படின்றத தான் பார்க்க முடியுது. இதே மெசேஜ் தான் நம்ம 4 of Wands and 3 of Wands வழியாகவும் பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட உயர்ந்த நன்மைக்காக ஒரு சில மாற்றங்களை நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற மன உறுதியோட நீங்க இந்த மாதத்தை கொண்டு போக போறீங்க. With 3 of Wands and the Fool card என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறது தான் பார்க்க முடியுது. ஒரு சில பேர் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்க பல மாதங்களா காத்திருந்திருக்கலாம். இல்ல ஒரு சில பேர் நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ஒரு பாசிட்டிவ் சேஞ்சுக்காக, ஒரு பாசிட்டிவ் நியூஸ்க்காக, உங்களுக்கு வர இருக்கக்கூடிய ப்ரமோஷன் இந்த மாதத்துலயாவது உங்களுக்கு வராதா, ஒரு ஊதிய உயர்வு இந்த மாதத்துலயாவது உங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் காத்திருக்கு. அது போல இந்த ரீடிங் ஆரம்பத்துல நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு சில பேருக்கு ஓல்ட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், இல்ல ஓல்ட் ரொட்டீன்ஸ் இருக்கலாம், இல்ல ஒரு சில பேருக்கு ஒரு சில அடிக்ஷன்ஸ் இருக்கலாம். இதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும் அப்படின்னு நீங்க முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிருக்கலாம். இந்த மாதத்தை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும், எந்தவித காரணத்தையும் சொல்லி பழையபடி நீங்க உங்களோட ஓல்ட் ஹேபிட்ஸ் அண்ட் ஓல்ட் ரொட்டீன்ஸ்குள்ள போறதுக்காக நீங்க காரணங்களை நீங்களே உருவாக்காம இந்த மாதத்தை ஆக்கப்பூர்வமாகவும் முழுமையாகவும் உங்களோட உயர்ந்த நன்மைக்காக நீங்க பயன்படுத்த இருக்கீங்க அப்படின்றது தான் உங்களோட கார்ட்ஸ் வழியா என்னால பார்க்க முடியுது. That is why you have a very important card in your reading. Decide for yourself. இந்த ஆரக்கிளோட ரைட் சைட் பாருங்க, யூ ஹேவ் தி ஹைரஃபென்ட். உங்களுக்கு வர இருக்கிற அந்த தெளிவு, அந்த ஞானம்னு கூட சொல்லலாம். இந்த இமேஜ் பாருங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் அட்டாச்மெண்ட். இவங்களோட ஒரு கையில மாஸ்க் இருக்கு, இன்னொரு கை செயினால கட்டப்பட்டிருக்கு. அதனால நீங்க இந்த டார்க் சைட்லயே இருக்க போறீங்களா, இந்த நெகட்டிவ் அட்டாச்மெண்ட் இதுலயே இருக்க போறீங்களா, நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தியே நீங்க நினைச்சிட்டு இருக்க போறீங்களா, உங்களோட ப்ரெசென்ட்டை நீங்க வேஸ்ட் பண்ண போறீங்களா, உங்களோட ஓல்ட் ஹேபிட்ஸ், ஓல்ட் ரொட்டீன்ஸ், இல்ல இந்த அடிக்ஷன்ல இருந்து நீங்க வெளியில வர போறீங்களா, இதுவா இதை சூஸ் பண்ண போறீங்களா, இல்ல நீங்க இதை சூஸ் பண்ண போறீங்களா அப்படின்றத டிசைட் பண்றது நீங்க தான். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான மாதமா இருக்க போது. உங்க வாழ்க்கையில தற்சமயம் நீங்க சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த தடைகள் எல்லாம் உங்களோட வெற்றி படிகளா மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. உங்களோட மெயின் ஆர்க்கலான டான்ஸ் அப்படின்ற ஆர்க்கல் ஆகட்டும், இந்த சன் கார்டு ஆகட்டும், உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களால முடியுன்ற அளவுக்கு நீங்க வெளியில டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், மற்றவங்களோட நீங்க இன்டராக்ட் பண்ணலாம், முக்கியமா குழந்தைகளோட நீங்க இன்டராக்ட் பண்ணலாம், உங்க பெட் அனிமல்ஸோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வாக்கிங் போகலாம், இல்ல நீங்க யோகா, மெடிடேஷன், டான்ஸ், சிங்கிங், இல்ல ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க ப்ளே பண்ணுவீங்கன்னா அதை நீங்க ப்ளே பண்ணலாம். ஸோ உங்களோட மைண்டை நீங்க பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு, உங்க மன காயங்களை நீங்க குணப்படுத்திக்கிறதுக்கு, உங்க மனதை நீங்க மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு, ஒரு ஹையர் வைப்ரேஷன் எனர்ஜிலேயே நீங்க இருக்கிறதுக்கு, நீங்க எனர்ஜெட்டிக்காகவும் ஆப்டிமிஸ்டிக்காகவும் ஃபீல் பண்றதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்யும் போது இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு. நீங்க சூஸ் பண்ண நம்பர் பேட்டர்ன் 111. இந்த நம்பர் பேட்டர்னை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இது உங்களுக்கு சொல்ற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதனால உங்களோட இலக்கு என்னவோ அதை நோக்கி நீங்க தொடர்ந்து பயணம் செய்யுங்க. உங்களோட இலக்கை நோக்கி நீங்க பயணம் செய்ய உங்க மனம் தெளிவா இருக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். உங்க மனம் குணம் அடைஞ்சிருக்கிறதும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது ரெண்டையும் நீங்க செய்ய தவறும் போது நீங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒரு நிலைக்கே வரலாம். ஸோ குரூப் நம்பர் 1, இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களோட உடல் நலன் மீதும் மன நலன் மீதும் நீங்க கவனம் செலுத்த இருக்கீங்க. எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்து இதெல்லாம் நீங்க செயல்படுத்த தொடங்க இருக்கீங்க. ஒரு வாக்கிங்கா இருக்கலாம், ரன்னிங்கா இருக்கலாம், டான்ஸா இருக்கலாம், யோகா, மெடிடேஷனா இருக்கலாம். உங்களோட எனர்ஜி லெவல்ஸை நீங்க பூஸ்ட் பண்றதுக்கு, ஒரு ஹையர் வைப்ரேஷன் எனர்ஜில நீங்க இருக்கிறதுக்கு, உங்க மனதை நீங்க ஒரு சமமான நிலையில வச்சுக்கிறதுக்கு,
உங்க மனதை நீங்க குணப்படுத்துறதுக்கு இது எல்லாமே உங்களுக்கு பக்கபலமா இருக்க போகுது அப்படின்றது தான் உங்க ரீடிங்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 1. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் அண்ட் கிளாரிட்டி கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 2. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் polarity. You also have peace, angel of balance, take action, the duck and chrysanthemum. You also have secret admirer. You have chair filled. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் someone new is entering your life. You have desk. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா pay attention to your work. You also have valley. இதில் என்ன மெசேஜ் இருக்குன்னா deep personal strength and peace that assures success. ஸோ குரூப் நம்பர் 2 இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ஓவரால் எனர்ஜியா என்னால் 2 விஷயங்கள் பார்க்க முடியுது. அதில் ஒன்று உங்களுடைய ஆசை நிறைவேறுது, உங்களுடைய கனவு நிஜமாகிறது. தட்ஸ் வை யூ ஹேவ் பீஸ் அண்ட் ஏஞ்சல் ஆஃப் பேலன்ஸ் அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் லக். இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் அதுதான். த டக் அண்ட் கிரிசாந்தமம்ல கீவேர்ட் இஸ் லக். இன்னும் ஒரு டாமினன்ட் எனர்ஜியா என்னால் என்ன பார்க்க முடியுதுன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முரண்பாடான கருத்துக்கள் உங்களுக்குள்ளேயே இருக்கு. That's why you have this polarity. இது எதை பத்தி சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம டாரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது இன்டெப்தா பார்க்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ளேயே எதிர் கருத்து இருக்கு. ஒரு சமயம் நீங்க இதை செஞ்சது சரி அப்படின்னு நினைக்கலாம், ஒரு சமயம் இல்ல இது நம்ம செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கலாம், ஒரு சமயம் நீங்க ஒருத்தர்கிட்ட பேசினது எல்லாம் சரி அப்படின்னு நினைக்கலாம், இன்னொரு சமயம் இதெல்லாம் நம்ம தவிர்த்து இருந்திருக்கலாம், இதை நம்ம வெளிப்படையா பேசியிருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம். சோ உங்களுக்குள்ளேயே மாறுபட்ட கருத்து, முரண்பாடான கருத்து இருந்துட்டு இருக்கலாம், கடந்த சில வாரங்களா இருக்கலாம். இது உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைதி பிறக்குதுன்னு சொல்லலாம். நீங்க செய்ததையோ, நீங்க பேசியதையோ, இல்ல நீங்க நடந்துகிட்ட விதத்தையோ நீங்க முழு மனதா ஏத்துக்கிறீங்க. நீங்க செய்தது சரியாகவே இருக்கலாம், இல்ல நீங்க சொல்ல வேண்டியதை இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் ஆனா நம்ம சொல்லல அப்படின்றத நீங்க முழுமையா ஏத்துக்கிட்டு உங்க மனதை நீங்க அமைதிப்படுத்திக்கிற முயற்சியை செய்ய போறீங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்க போகுதுன்னு சொல்லணும். உங்களுடைய கனவுகள் நிஜமாக போது. இது ஒரு அதிர்ஷ்டமான மாதமா இருக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க சூஸ் பண்ண நம்பர் பேட்டர்ன் 333. இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு நெருக்கடியான நிலையில இருந்துட்டு இருந்தாலும், மன உளைச்சல்ல இருந்துட்டு இருந்தாலும், இல்ல ஒரு ஸ்டக் அண்ட் ஸ்டாக்னன்ட் ஃபேஸ்ல நீங்க இருந்துட்டு இருந்தாலும், நீங்க நினைச்ச மாதிரி விஷயங்கள் வேகமா நடக்காம இருந்துட்டு இருந்தாலும், கூடிய விரைவில் இந்த நிலைமை மாறப்போகுது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறதுதான் இந்த நம்பர் பேட்டர்ன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப இதை நீங்க பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு வழியில, ஏதாவது ஒரு வகையில நீங்க அடிக்கடி இந்த நம்பர்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. வளர்ச்சியும் வளமையும் அதிர்ஷ்டமும் நம்ம இந்த கார்டுல கூட பேசிட்டு இருந்தோம் இல்லையா, லக் ஃபேக்டர். இதெல்லாம் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதனால சரியான வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க, ஆக்கப்பூர்வமா செயல்படுங்க அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துறது தான் இந்த நம்பருக்கான சிக்னிஃபிகன்ஸ். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். டாரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். உங்களோட மெயின் ஆரக்கிள்ல நான் சொல்லியிருந்தது மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி உங்களுக்கே முரண்பாடான கருத்துக்கள் இருக்கும். இதை செஞ்சிருக்கலாம், செய்யாம இருந்திருக்கலாம், பேசியிருக்கலாம், பேசாம இருந்திருக்கலாம், இல்ல ஏன் பேசாம இருந்தோம், அவசியம் நம்ம பேசியிருக்கணும் அப்படின்னு இருக்கலாம். உங்களோட வாழ்க்கை சூழலோட இது எப்படி பொருந்தி போகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மெசேஜை உங்களுக்கு இன்னும் விரிவா சொல்றதுதான் இந்த 5 of voices, 7 of voices and king of materials which is king of pentacles. இந்த இமேஜ் எல்லாம் பாருங்களேன், உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கா பார்க்கறதுக்கு? 5 of voices ஓட இமேஜ் பாருங்க. இது ஒரே நபர் தான்,
ஆனா அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றது தான் இது ரெப்ரசன்ட் பண்ணுது. இது எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும், இது உங்களோட ஒர்க் பிளேஸ் சிச்சுவேஷனா இருந்தாலும், இல்ல இது உங்களோட நண்பர் சம்மந்தப்பட்டிருந்தாலும், இல்ல இது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், உங்களுக்கும் இதுல சம்பந்தப்பட்டவர்களுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் முடிவடைஞ்சதா தான் பார்க்க முடியுது with this 8 of cups and 4 of cups. இந்த ரிலேஷன்ஷிப் முடிவடைஞ்சது உங்களுக்கு மிகுந்த மன வலியும் மன வேதனையும் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றது தான் உங்க கார்ட்ஸ் வழியா என்னால பார்க்க முடியுது. அதனாலதான் இந்த பிரிவினைய உங்களால ஏத்துக்க முடியல. உங்களை நீங்களே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இதை ஏன் செஞ்சோம்? இது எதனால பேசணும்? எதனால இந்த மாதிரி நடந்துகிட்டோம்? அப்படின்னு இந்த கேள்விகள்லாம் உங்க மனதுல எழறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நபர் மீது நீங்க அதிக அன்பு வச்சிருந்திருக்கலாம். இல்ல அதிக நம்பிக்கை கூட நீங்க வச்சிருந்திருக்கலாம். வித் திஸ் 7 ஆஃப் வாய்ஸஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, மேபி இந்த நபர் பொய்கள் சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கலாம். நடந்தது ஒண்ணா இருக்கும். அத உங்ககிட்ட சொல்ல முடியாம அதை மாத்தி சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா ஒரு சில பேர் உங்களை ஏமாத்தி இருக்கலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம். ஆனா இது உங்களுக்கு மிகுந்த நெருக்கமான ஒரு நபரா இருக்கலாம். வித் குவீன் ஆஃப் வாய்ஸஸ், அதாவது குவீன் ஆஃப் சர்ட்ஸ் வழியா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, எந்த நிலைமையிலும் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாத ஒரு நபரா இருப்பீங்க. இது உங்களோட நீண்ட நாள் நண்பரா இருந்தாலும், இல்ல உங்களோட ஒர்க் பிளேஸ்ல இவங்க ஒரு முக்கியமான நபரா இருந்தாலும், இல்ல நீங்க விரும்புற நபராகவே இருந்தாலும், இந்த குறிப்பிட்ட விஷயத்துல அவங்க நடந்துகிட்ட விதமும், அவங்க பேசின பொய்கள் ஆகட்டும், இல்ல மறைத்த விஷயங்கள் ஆகட்டும், இல்ல உங்களுக்கு செய்த நம்பிக்கை துரோகம் ஆகட்டும், இத பத்தி நீங்க உண்மையா மனதுல இருந்து வெளிப்படையா பேசினதுனால இந்த ஒரு நிலைமையை நீங்க சந்திச்சிட்டு இருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு இல்லையா, முரண்பாடான எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதை சொல்றேன் நான். With Ace of Materials, Page of Voices, Muse of Materials, you have a chair filled, someone new is entering your life, or pay attention to your work. இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு சில பேருக்கு உங்களோட ஒர்க் பிளேஸ் சிச்சுவேஷனா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல சம்பந்தப்பட்டு இருக்கிற நபர் உங்களோட நெருங்கிய நண்பரா இருக்கலாம். நீங்க ஒன்னா காலேஜ் படிச்சிருக்கலாம், ஒன்னா ஸ்கூல் படிச்சிருக்கலாம், ஒரே கம்பெனிக்காக நீங்க ஒர்க் பண்ணலாம். இல்லைன்னா உங்க கம்பெனில நீங்க சேர்ந்த பிறகே உங்களுக்கு அறிமுகமான ஒரு நபரா கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பொசிஷனுக்காக உங்க 2 பேருக்கும் இடையே ஒரு போட்டி இருந்துட்டு இருந்திருக்கலாம். அது வெளிப்படையா உங்க 2 பேருக்கும் ஒரு போட்டி நிலவிட்டு இருக்கு அப்படின்னு தெரியலனா கூட, அது உங்க 2 பேரோட மனசுக்கும் தெரியும். உங்க 2 பேருக்கும் தான் ஒரு டஃப் காம்படிஷன் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த நபருக்கு தான் கிடைக்கணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஸோ ஒரு டஃப் காம்படிஷன் நிலவிட்டு இருந்திருக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, இந்த நபர் ஒரு அசம்ஷன்ல இருக்கலாம், இல்ல இருந்திருக்கலாம். அது என்னன்னா, இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்க மறைமுகமா ஒரு சில வேலைகளை நீங்க செஞ்சீங்க, இல்ல செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த வாய்ப்பை நீங்க இவங்க கிட்ட இருந்து தட்டி பறிக்கிறீங்க. உங்களுக்கு 2 முகம் இருக்கு. வெளியில எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க சாதாரணமா இருக்கலாம். எது வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு முகத்தை காமிச்சாலும், இந்த வாய்ப்பு அந்த நபருக்கு கிடைக்க கூடாது. அவங்க மேல உங்களுக்கு இருக்க பொறாமையினாலேயோ இல்ல வேறு சில காரணங்களாலேயோ இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு நீங்க மறைமுகமா ஒரு சில வேலைகள் செய்யறீங்க அப்படின்னு இதுல சம்பந்தப்பட்ட அந்த நபர் தவறா நினைச்சிருக்கலாம். இது முழுவதுமா அவங்களோட கற்பனையா இருக்கதான் நிறைய வாய்ப்பு இருக்கு. மேபி ஒரு சில பேருக்கு இந்த வாய்ப்பு ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஏஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ரெப்ரசென்ட் பண்றது ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, எஸ்பெஷலி உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும். அதனால இந்த வாய்ப்பு உங்களுக்கு கடந்த வாரத்திலோ இல்ல சில வாரங்களுக்கு முன்போ சில தினங்களுக்கு முன்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுனால இதுல சம்பந்தப்பட்ட இன்னொருவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கும். அதனால
அவங்களுக்கு முறையா கிடைக்க வேண்டிய இந்த வாய்ப்பை நீங்க தட்டி பறிச்சுக்கிட்டதா அவங்க நினைச்சிருப்பாங்க. நீங்க தந்திரமா செயல்பட்டு இந்த வாய்ப்பை நீங்க அபகரிச்சிட்டீங்க அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட விஷயம் உங்க மனதை ரொம்பவே பாதிச்சிருக்கும். ஆனா இது எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும், குரூப் நம்பர் 2, யூ ஆர் ஃபைண்டிங் பீஸ், யூ ஆர் ஃபைண்டிங் பேலன்ஸ். நீங்க ஒரு பியூட்டிஃபுல் இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு டாவோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆலிவ் பிரான்ச்சோட. யூ ஹேவ் ஏஞ்சல் ஆஃப் பேலன்ஸ். இந்த கார்ட்லயும் நீங்க ஒரு ஆலிவ் பிரான்ச் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஆர்டர்ல இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, டீப் பர்சனல் ஸ்ட்ரென்த் அண்ட் பீஸ் தட் அஷ்யூர்ஸ் சக்சஸ். எந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையில நீங்க இருந்தாலும், நீங்க ஒரு விரக்தியான மனநிலையில இருந்தாலும், இந்த நிலைமைய கடந்து நீங்க கூடிய விரைவில் வருவீங்க. இந்த நெருக்கடியான நிலைய நீங்க தனியா சந்திச்சிட்டு இருக்கீங்க, உங்களோட யாரும் இல்ல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா லுக் அட் த பிகர் பிக்சர். குரூப் நம்பர் 2, இந்த 4 ஆஃப் எமோஷன்ஸ் பாருங்க. நடந்து முடிஞ்சதை நினைச்சோ, இல்ல இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, நம்ம ஏன் இப்படி பேசணும், ஏன் இப்படி செஞ்சோம் அப்படின்னு ஒரு ஆழ்ந்த சிந்தனையில இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, இந்த நபரை ஏன் சந்திச்சோம், இவங்களை சந்திக்காமே இருந்திருக்கலாமே, இவங்க நம்மளுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு எவ்வளோ கேள்விகள் நீங்க இப்போ கேட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு பதில் கிடைக்காத ஒரு சூழல் இருந்தாலும், வரக்கூடிய காலங்கள்ல இந்த டாட்ஸ்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்படும். இதெல்லாம் உங்களோட உயர்ந்த நன்மைக்காக தான் நடந்திருக்கு. இது அந்த சமயத்துல நீங்க பார்க்க தவறிட்டீங்க. ஆனா இதெல்லாம் கடந்து வந்த பிறகு ஒரு உயர்ந்த சக்தி உங்களை சரியான பாதைக்கு வழி நடத்தியிருக்கு அப்படின்னு நீங்க நம்பக்கூடிய ஒரு சூழலையும் நீங்க வெகு விரைவில் சந்திப்பீங்க. அண்ட் ஆல்சோ ஆகஸ்ட் மாதத்திற்கான ஓவரால் எனர்ஜியா நான் சொன்னது, உங்களோட ஆசை நிறைவேறது, உங்களோட கனவு நிஜமாகிறது சொல்லியிருந்தேன். வித் ஏஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனா இருக்கலாம், பே ஹைக்கா இருக்கலாம். வித் மியூஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நீங்க ஒரு மேனேஜரல் ரோல் கூட நீங்க ப்ரொமோட் ஆகலாம். நைட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையை நீங்க சந்திச்சாலும் உங்களோட மன உறுதியும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நீங்க வெளிப்படுத்தி எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அதை முழு மனதோடு சிறப்பாகவும் முழுமையாகவும் அதை செஞ்சு கொடுத்ததுக்கான பரிசு, அங்கீகாரம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் காத்துட்டு இருக்கு. ஒரு செலிப்ரேஷன் காத்துட்டு இருக்கு இந்த மாதத்துல. உங்க ரீடிங் ஆரம்பத்துல நான் சொன்னது மாதிரி உங்களோட ஆசைகள் நிறைவேறினதுக்கு, உங்களுடைய கனவுகள் நிஜமானதுக்கு, நீங்க நம்புற அந்த ஹையர் பவர், அந்த டிவைன் பவருக்கு நீங்க நன்றி தெரிவிக்கலாம். உங்களால முடிஞ்ச உதவிய இல்லாதவங்களுக்கு நீங்க செய்யலாம். நம்ம உங்களோட மெயின் ஆர்க்கிளான பொலாரிட்டியில ஒரு சில மெசேஜஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த ஆர்க்கிள்ல இருக்கக்கூடிய இமேஜ் நீங்க பாருங்க. அண்ட் மியூஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இந்த இந்த கார்ட்ல இருக்கக்கூடிய இமேஜ் நீங்க பாருங்க. இதுல முரண்பாடான கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரெதிர் கருத்து இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு நிறைய மன உளைச்சலை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் போதோ இல்ல ஜூலை மாதத்தோட இறுதியில நீங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்தாலும், இந்த ஆகஸ்ட் மாதத்தோட தொடக்கத்திலேயோ இல்ல 2வது வாரத்திலேயோ இந்த குறிப்பிட்ட விஷயம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த முரண்பாடான கருத்துக்கள் எல்லாம் நீங்க சரி செய்யறீங்க. உங்க மனதை அமைதியா வச்சுக்கிறதுக்கான முயற்சியை நீங்க செய்ய போறீங்க. உங்களுக்கு நான் ஸ்டாப்பா நடந்து முடிஞ்ச விஷயங்கள், நீங்க பேசின வார்த்தைகள், இல்ல இதுல சம்பந்தப்பட்டவங்க அவங்களோட கற்பனைனால நீங்க ஒரு ஃபேக்கான ஒரு பர்சன், நீங்க ஒரு ஃபால்ஸான ஒரு பர்சன் அப்படின்னு உங்களை பத்தி தவறான புரிதல்ல இருந்து ஒரு சில வார்த்தைகளை பேசியிருக்கலாம். அது உங்க மனதை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கும். அதனால தேவையில்லாத எண்ணங்கள்ல நீங்க திரும்ப திரும்ப போய் சிக்கிக்கிட்டு, நடந்து முடிஞ்ச விஷயங்களையே நீங்க நினைச்சுக்கிட்டு, இதை இப்படி பண்ணிருக்கலாம், அதை அப்படி பண்ணிருக்கலாம், இது செய்யாம இருந்திருக்கலாம், இதை சொல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிட்டு இருக்கிறத நிறுத்த போறீங்க. உங்க மனதை ஒருநிலைப்படுத்துற முயற்சி நீங்க செய்ய போறீங்க. இந்த கார்டை நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரியே ஒரு சில பேர் மெடிடேஷன் கூட நீங்க ட்ரை பண்ணலாம்.
ப்ரீதிங் எக்ஸசைஸ் கூட ஒரு சில பேர் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்க செய்யறதுனால உங்க மனதுல இந்த குறிப்பிட்ட விஷயத்த பத்தி இருந்த குழப்பம்லாம் நீங்கி உங்க மனதுக்கு ஒரு தெளிவு பிறக்குது, அமைதி பிறக்குதுன்னு சொல்லணும். நடந்து முடிஞ்ச விஷயத்த நீங்க முழு மனதோட ஏத்துக்கிறீங்க. இத பத்தி நான் இனிமே சிந்திக்க போறதில்ல, கவலைப்பட போறதில்ல. அத பத்தியே நான் நினைச்சிட்டு இருக்க போறதில்ல. அத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். இதுல இருக்கிற நல்லதையும் ஏத்துக்கிறேன். இதனால ஒரு சில பேர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் அதையும் நான் ஏத்துக்கிறேன். நான் பேசினது எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். அது உண்மையாகவே இருந்தாலும், நான் பேசி ஒருத்தர் காயம் அடைஞ்சிருந்தாலும், அவங்க மனது காயப்பட்டதுக்கான பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். அப்படின்னு உங்க மனதை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறீங்க. அதுதான் இந்த இமேஜ்ல இருந்து என்னால பார்க்க முடியுது. இந்த அனுபவம் உங்களுக்கு என்ன உணர்த்தி இருக்கு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. Finally, you have a secret admirer, you have chair filled, someone new is entering your life. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீங்க ஒரு சில நபர்களை புதுசா சந்திக்கலாம், நியூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அமையலாம். சீக்ரெட் அட்மைரர் அண்ட் டெஸ்க் பே அட்டென்ஷன் டு யுவர் ஒர்க், இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு கிடைக்க இருக்கிற அங்கீகாரம் ஆகட்டும், இல்ல ப்ரொமோஷன் ஆகட்டும், இதுக்காக வாழ்த்து தெரிவிக்கலாம் நிறைய பேர். அதுல ஒரு சில பேரை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு உங்களை நல்லாவே தெரியுமா இருக்கும். உங்களோட யுனிக் டேலண்ட்ஸ்க்காக இல்ல ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல நீங்க எடுத்த ஒரு சில தைரியமான முடிவுகள்னால இதை இப்படி செய்யலாம், இதை யாருமே செய்யலைனாலும் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு துணிகரமான ஒரு முடிவு எடுத்து நீங்க செயல்பட்டதுக்காக உங்களுக்கு ஒரு சில சீக்ரெட் அட்மைரர்ஸ் இருக்கலாம். உங்களோட அறிவும் திறமையும் அனுபவமும் இவங்களை வியக்க வைக்கலாம். உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு ரோல் மாடலா இவங்க பார்த்துட்டு இருக்கலாம். உங்க மேல இவங்களுக்கு இருக்கிற அன்பையும் மரியாதையும் வெளிப்படுத்தலாம் வரக்கூடிய நாட்கள்ல. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ஆசை நிறைவேறுது, உங்களுடைய கனவு நிஜமாகுது. இது உங்களோட கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயம்னா உங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு. ஒரு சில பேர் மேனேஜர் ரோல் கூட நீங்க ப்ரொமோட் ஆகலாம். ஒரு பே ஹைக், ஒரு ப்ரொமோஷன் காத்துட்டு இருக்கு. வளர்ச்சியும் வளமையும் காத்துட்டு இருக்குன்னு சொல்லணும். குரூப் நம்பர் 2, தேங்க்யூ ஸோ மச். நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா அந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 3, உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் மேஜிக். You also have the fates, door to personal healing and happiness. You have the boar and pumpkin. இதில் இருக்கக்கூடிய keyword பார்த்தீங்கன்னா confidence. You also have engage, trust. Barrel. இதில் என்ன மெசேஜ் இருக்குன்னா you feel something is lacking in your life, perhaps love, money or goals. You have inkpot. இதில் என்ன மெசேஜ் இருக்குன்னா problems to be resolved. You have bell, it says announcement. You also have throne. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் position of authority. ஸோ குரூப் நம்பர் 1 இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ஓவரால் எனர்ஜியா என்னால் என்ன பார்க்க முடியுதுன்னா, நீங்க ஒரு பிளெஸிங் பெற இருக்கீங்க. ஒரு பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. நீங்க இந்த ஆரக்கிள்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பற்றாக்குறையா இருக்கலாம். சில பேருக்கு இது பண பற்றாக்குறையா இருக்கலாம், இல்ல ஒரு சில பேருக்கு யாருமே உங்க மேல அன்பு செலுத்த இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கலாம் உங்களோட வாழ்க்கையில. இல்ல சில பேருக்கு எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் எவ்வளவு கடுமையா உழைச்சாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. உங்களோட இலக்கை உங்களால அடைய முடியல. உங்களோட கெரியர் சம்பந்தமா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு குறையா இருக்கிறதா நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க இருக்கு. குரூப் நம்பர் 3, யூ ஹேவ் த ஃபேட்ஸ் ஹியர். இங்க என்கேஜ் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒர்க்கில் யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை ஓட இமேஜ். ஸோ கண்டிப்பா உங்களோட உயர்ந்த நன்மைக்காக ஒரு மாற்றம் நிகழ காத்திருக்கு. இது நிகழும் போது உங்களுக்கு மிகுந்த ஆச்சரியமா இருக்கும், வியப்பா இருக்கும். ஒரு மிரக்கிள், ஒரு அதிசயம் நடந்த மாதிரி நீங்க உணர்வீங்க. ஏன்னா உங்களோட ப்ரேயர்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கிடைக்க போது.
உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற போது. நீங்க பார்க்குற இந்த நம்பர் பேட்டர்ன் 444 உங்களுக்கு சொல்ற மெசேஜ் என்னன்னா, உங்களோட ஏஞ்சல்ஸ், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ், நீங்க நம்புற அந்த ஹையர் பவர், அந்த டிவைன் பவர் உங்களோட துணையா இருக்காங்க. அவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு என்னைக்குமே இருந்துட்டு இருக்கு. உங்களோட கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த எனர்ஜி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் சொல்றது தான் நீங்க இந்த நம்பர் பேட்டர்னை அடிக்கடி பார்க்கறதா இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பற்றாக்குறையான நிலை இருக்கு இல்லையா, இது எது சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் இது இந்த நிலை மாறி இதெல்லாம் நிறைவா கிடைக்க போகுது உங்களுக்கு, இதெல்லாம் மிகுதியா உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு அடையாளப்படுத்தி காமிக்கிறதும் இந்த நம்பர் பேட்டர்ன். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். டேரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க இருக்குன்னு சொல்லியிருந்தேன், ஒரு மாற்றம் நிகழ காத்திருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த மெசேஜை உங்களுக்கு இன்னொரு முறை வலியுறுத்தி சொல்றது தான் டெத் ஆர் ரீபர்த் கார்டு. இந்த ரீபர்த் கார்டோட த ஃபேட்ஸ் டோர் டு பர்சனல் ஹீலிங் அண்ட் ஹாப்பினஸ் இந்த கார்ட்ஸை பொருத்தி பார்க்கும்போது ரீசன்ட் டைம்ஸ்ல உங்களுக்கு மிகுந்த நெருக்கமான ஒரு நபரோட, இது உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல நீங்க ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரா கூட இருக்கலாம். இவங்களோட கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு பிரிவினை ஏற்பட்டிருந்திருக்கலாம் உங்க 2 பேருக்கும் இடையே. அதனால முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க 2 பேரும் இல்லாம இருக்கலாம். நீங்க ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்க்க விரும்பாம இருக்கலாம், பேச விரும்பாம இருக்கலாம். இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க உறுதியா இருக்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு என்ன ஒரு புரிதல் ஏற்பட இருக்குன்னா, ஒரு சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தே ஆகும். அதை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரமோ திறனோ நம்ம கிட்ட இல்ல. நடந்து முடிஞ்ச விஷயங்களை, நம்மளால மாற்ற முடியாத விஷயங்களை நம்ம முழு மனதோட ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற புரிதல் உங்களுக்கு ஏற்பட இருக்கு. இந்த புரிதல் ஏற்படுறதுனால உங்க மன காயங்களை நீங்க குணப்படுத்திக்கிற முயற்சியில ஈடுபட போறீங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல. வித் ஸ்டார்ஸ் அண்ட் ரெயின்போ உங்களுக்கே ஒரு நம்பிக்கை பிறக்கும். இன்னும் உங்க வாழ்க்கையில எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு, நல்ல மாற்றங்கள் நிகழ இருக்கு, ஒரு புதிய வழி பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்க அணுக இருக்கீங்க. கிங் ஆஃப் கப்ஸ் வழியாகவும் நம்ம இங்க பார்த்த அதே மெசேஜ் தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்க மனதை நீங்க குணப்படுத்திக்கிறீங்க, உங்க மன காயங்களை நீங்க குணப்படுத்துறீங்க. முன்பு இருந்ததை விட மெச்சோர்டான ஒரு பர்சனா, இமோஷனலா வெல் பேலன்ஸ்ட் பர்சனா நீங்க இருக்க முயற்சி செய்ய போறீங்கன்னு சொல்லணும். இந்த போல் அண்ட் பம்கினோட இந்த மெசேஜ்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த புரிதல் ஏற்படுறதுனால முன்பு இருந்ததை விட உங்களுக்கு மன வலிமை அதிகமா இருக்க போது. எளிதில யாரும் உங்களை காயப்படுத்த முடியாது. அவங்களோட வார்த்தைகள்னாலேயோ அவங்க செயல்கள்னாலேயோ உங்களை யாரும் அவங்க நினைச்சபடி ஈஸியா உங்களை ஹர்ட் பண்ண முடியாது. மன வலிமையும் தைரியமும் மிகுந்த ஒரு நபரா நீங்க இருக்க தொடங்க போறீங்க. பம்கின் ஆல்சோ ரெப்ரசன்ட்ஸ் abundance. நம்ம பூசணிக்காயில பார்த்தோம்னா நிறைய விதைகள் இருக்கும் பாத்தீங்களா, இங்கேயும் நீங்க ஒரு விதையோட இமேஜ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க விதைத்த விதைகளை அறுவடை பண்ணக்கூடிய காலகட்டத்துல தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. அதனால வளர்ச்சியும் வளமையும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. With Ace of Pentacles, Judgment card, Two of Wands and the Wheel card, இந்த கார்ட்ஸ் எல்லாம் பொருத்தி பார்க்கும்போது உங்க உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். இது வரைக்கும் உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு தேக்கமான ஒரு நிலை, ஒரு மந்தமான ஒரு சூழல், இந்த பேரல் அப்படின்ற ஒர்க்ல நீங்க பார்த்தது மாதிரி ஒரு பண பற்றாக்குறையோ இல்ல உங்க உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் உங்களோட வேலையில உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இந்த நிலை மாறுறதுதான் உங்களோட கார்ட்ஸ் வழியா பார்க்க முடியுது. The Wheel of Fate உங்களுக்கு சாதகமா இருக்க போது. உங்களோட ரீடிங் ஆரம்பிக்கும் போது இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீங்க ஒரு பிளெஸிங் பெற இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பிளெஸிங் கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க அந்த பிளெஸிங்கை மனதார ஏத்துக்கிறது தான் நீங்க இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸோட இமேஜ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் காத்துட்டு இருக்கு இந்த மாதத்துல.
நீங்க இப்ப இருக்கிற நிலையிலிருந்து ஒரு உயர்வான நிலைக்கு, அடுத்த நிலைக்கு போக இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். வித் த ஜட்ஜ்மென்ட் கார்ட் அண்ட் த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். வித் டூ ஆஃப் வாண்ட்ஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, ஒரு ப்ராக்ரஸ் இருக்க போகுது. இது வரைக்கும் தடைப்பட்டுட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வேகமா நடக்க இருக்கும். நீங்க பிளான் பண்றபடி உங்களால கொண்டு போக முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத உங்களால செயல்படுத்த முடியும் அப்படின்றது தான் இந்த டூ ஆஃப் வாண்ட்ஸ். ஒரு சில பேருக்கு இது ஒரு நியூ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். இல்ல இன்னும் சிலருக்கு நீங்க வேலை பண்ற இடத்திலேயே உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், ஒரு பே ஹைக் கொடுக்கப்படலாம். ஒரு சில பேருக்கு அப்ராட்க்கு டிராவல் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்கும். ஸோ வித் த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் த ரீபர்த் கார்ட் ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதத்துல ஒரு மாற்றம் நிகழ காத்திருக்கு உங்களோட உயர்ந்த நன்மைக்காக அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. உங்களோட கார்ட்ஸ் பார்க்கும்போது அந்த எனர்ஜி ரொம்பவே ஸ்ட்ராங்கா கிடைச்சிட்டு இருக்கு. நைட் ஆஃப் வான்ஸ் பத்தி என்னால என்ன சொல்ல முடியும்னா, நான் ஆல்ரெடி இந்த டூ ஆஃப் வான்ஸ் சொன்னது மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி இங்க இருந்து உங்களுக்கு அடுத்து அடுத்து உங்களுக்கு சாதகமா நீங்க நினைச்சபடி விஷயங்கள் நடக்கிறது தான் நைட் ஆஃப் வான்ஸ்லயும் பார்க்க முடியுது. இதே மெசேஜ் தான் நம்ம பெல் அண்ட் த்ரோன்லயும் பார்த்துட்டு இருக்கோம். இட்ஸ் இஸ் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி. அதனால இந்த ஆகஸ்ட் மாதத்துல கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நீங்க கேட்பீங்க. ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு பே ஹைக் கிடைக்கும், ஒரு சில பேர் மேனேஜரியல் பொசிஷன் கூட நீங்க ப்ரொமோட் ஆகலாம். ஸோ இது வரைக்கும் உங்களோட கெரியர்ல நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்டாக்னன்சி முடிவடைறது தான் இந்த 2 ஆர்க்குள் வழியாகவும் பார்த்துட்டு இருக்கோம். எதெல்லாம் பற்றாக்குறையா இருக்குன்னு நினைச்சீங்களோ அதை சுற்றி இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்வடையுது. இந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு நிகழ்றதுனால உங்களுக்கே ஒரு உந்துதல் சக்தி பிறந்த மாதிரி இருக்கும். வித் ஜஸ்டிஸ் கார்டு என்னால என்ன சொல்ல முடியும்னா, நீங்க இது வரைக்கும் பண்ண நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா, நீங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கலாம், நீங்க நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம், உங்களோட நாலேஜை நீங்க ஷேர் பண்ணியிருக்கலாம், இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கலாம், ஒரு சில பேரோட கெரியர் க்ரோத்காக நீங்க ரொம்ப மெனக்கெட்டிருக்கலாம். உங்க இடத்துல அவங்கள வச்சு பார்த்து நீங்க என்னெல்லாம் செய்வீங்களோ, நீங்க எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். இந்த ஸ்கில்ஸ்லாம் நீ வளர்த்துக்கோ, இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸை நீ படி, இதுக்கு அதிக வேல்யூ இருக்கு, இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணு, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு நிறைய சொல்லி கொடுக்கும் அப்படின்னு உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க மற்றவங்களுக்கு பண்ண உதவிகள், மற்றவங்களோட நன்மையை கருதி உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு வழியில நீங்க பண்ண உதவி, நல்ல செயல்கள், இதெல்லாம் உங்களுக்கு பல மடங்கா திருப்பி கிடைக்க போகுது அப்படின்றது தான் ஜஸ்டிஸ் கார்ட், த சன் கார்ட் அண்ட் 6 ஆஃப் பென்டிகிள்ஸ் வழியா என்னால பார்க்க முடியுது. இந்த 6 ஆஃப் பென்டிகிள்ஸோட இமேஜ் பாருங்க. இவங்க கொடுக்குறாங்க, இவங்க அதை ரிசீவ் பண்றாங்க. இந்த ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸோட இமேஜ் பாருங்க. யூ ஹாவ் மேஜிக் as your main oracle. அதனால இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதமா இருக்க போது. உங்களுக்கு ஒரு பிளெஸிங் கிடைக்க இருக்கு, நீங்க ஒரு பிளெஸிங் பெற இருக்கீங்க. இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான மாதமா இருக்க போது. நீங்க இந்த 2024 திரும்பி பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் தனித்து தெரியும். இங்க இருக்கக்கூடிய டேரோ கார்ட்ஸ்ல எப்படி உங்களுக்கு இந்த சன் கார்ட் தனிச்சு தெரியுதோ, கலர்ஃபுல்லா இருக்கோ, வைப்ரண்டா இருக்கோ, அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்கும். நீங்களும் உங்களோட திறமைகளுக்காக தனித்து தெரியுவீங்க. நிறைய பேர் உங்களை நோட்டீஸ் பண்ண தொடங்குவாங்க. இந்த சூரியன் மாதிரி நீங்களும் பிரகாசமா ஒளிர போறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். குரூப் நம்பர் 3 இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு நியூ டோர் ஓபன் ஆன மாதிரி நீங்க உணர்வீங்க. ஒரு புதிய வழி பிறந்ததா நீங்க உணர்வீங்க. உங்க ரீடிங் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி உங்களோட வேண்டுதல் நிறைவேற போது, உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற போது, உங்களோட ப்ரேயர்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதனாலதான் இந்த கார்ல நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மன நிறைவும் காத்துட்டு இருக்குன்னு சொல்லியே ஆகணும். குரூப் நம்பர் 3 இதே ஒரு மேஜிக்கல் ரீடிங் மாதிரி தான் இருந்தது. ஐ எம் so happy for you. உங்களால முடிஞ்சதுன்னா இந்த சந்தோஷமான விஷயம், இந்த மகிழ்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Wish you the best. Thank you so much group number 3. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா
இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா please like this video and subscribe to Rainbow Blessings, and also please share it with your friends and family. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 4. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆர்கல் பார்ட்னர்ஷிப். யூ ஆல்சோ ஹேவ் கம்யூனிட்டி, டோர் டு ஸ்பிரிட், தி டியர் அண்ட் அவுட். இதில் இருக்கக்கூடிய கீவேர்ட் பார்த்தீங்கன்னா ஹீலிங். யூ ஆல்சோ ஹேவ் ரிலாக்ஸ், யூ ஹேவ் மைஸ். இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா டிஸ்கார்ட் அமங் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி. யூ ஹேவ் கேட். இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா a two-faced friend. யூ ஹேவ் owl. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா good advice from a wise person. You also have torch, spiritual development, enlightenment, awareness and understanding. So group number 4 இந்த oracle cards தான் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ஓவரால் எனர்ஜியா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்களோட பாஸ்ட்ல இருந்து ஒருவர் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போயிருக்கலாம். இது உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல நீங்க ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு நபரா இருக்கலாம், இல்ல உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கலாம். இது ஒருத்தரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா கூட இருக்கலாம். இவங்களோட வார்த்தைகள்னாலையும் இவங்களோட செயல்கள்னாலையும் உங்க மனதை காயப்படுத்தி இருந்திருக்கலாம். With partnership, community, discord among friends or family, a two-faced friend, and the most important card, the deer and oat. இந்த கார்ட்ஸ் நான் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு ஒரு கிளியர் மெசேஜ் கிடைக்குது. அது என்னன்னா, இந்த நபரிடமோ இந்த நபர்களிடமோ நீங்க உண்மையா இருந்திருக்கீங்க, உண்மையா அன்பு செஞ்சிருக்கீங்க. ஆனா அதே இதை உங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல அப்படின்ற பதில் தான் வருது. அந்த எனர்ஜி தான் பார்க்க முடியுது உங்களோட கார்ட்ஸ்லயும். உங்களோட ஜென்டில்னஸ் ஆகட்டும், உங்களோட கைண்ட்னஸ் ஆகட்டும், அவங்க கேட்காமலே நீங்க நிறைய உதவிகள் செஞ்சிருக்கலாம். எந்த சூழ்நிலையிலையும் நீங்க அமைதியா இருக்கலாம். இதெல்லாம் அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இருந்திருப்பாங்க, சுயநலமா நடந்திருப்பாங்க. உங்க முகத்துக்கு நேரா ஒண்ணு பேசிட்டு வெளியில போய் மத்தவங்க கிட்ட உங்களை பத்தி அவதூறு பேசியிருக்கலாம், வீண் பழி சொற்கள் சொல்லியிருக்கலாம், அவப்பெயர் உண்டு பண்ணியிருப்பாங்க. That's why you have this a two-faced friend and discord among friends or family. பார்ட்னர்ஷிப் அப்படின்ற இந்த ஆர்க்கிள்ல இருக்கக்கூடிய இமேஜையும் மைஸ் அப்படின்ற ஆர்க்கிள்ல இருக்கக்கூடிய இமேஜையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த நபரோ இல்ல இந்த நபர்களோ உங்களை ஒரு காம்படிட்டரா பார்த்துருந்துருக்கலாம். அவங்களோட வாழ்க்கையும் உங்களோட வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்துட்டே இருந்திருக்கலாம். அவங்க கிட்ட இல்லாதது உங்ககிட்ட மிகுதியா இருந்திருக்கலாம், இப்பவும் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு நிலை தான் இப்பவும் நிலவிட்டு இருக்கும். அதனால உங்க மேல இருக்கிற பொறாமையினாலையும் வன்மத்தினாலையும் உங்களை பத்தி அவதூறு பேசியிருக்கலாம், வீண் பழி சொற்கள் சுமத்தி இருக்கலாம். அதனால இந்த நபரோ இல்ல இந்த நபர்களிடம் இருந்தோ நீங்க விலகி இருக்கீங்க. மேலும் மேலும் இவங்களால நீங்க காயப்படுறதை நீங்க விரும்பல. வித் ஹீலிங் அண்ட் ரிலாக்ஸ் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்க மனதை குணப்படுத்திக்கிறதுக்கான முயற்சியை நீங்க ஏற்கனவே ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. யூ ஹேவ் குட் அட்வைஸ் ஃப்ரம் அ வைஸ் பர்சன். இதுல ஒரு ஆவலோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு இன்ட்யூட்டிவான ஒரு பர்சனா இருப்பீங்க. உங்களோட உள்ளுணர்வே உங்களை வழி நடத்திட்டு இருக்கும். அண்ட் யூ ஹேவ் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், என்லைட்டன்மெண்ட், அவேர்னஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் டோர் டு ஸ்பிரிட். உங்களோட ஏஞ்சல்ஸ், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு என்னைக்குமே துணையா இருக்காங்க அப்படின்றத இந்த ரீடிங் வழியாகவும் அவங்க உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. வித் owl and torch இதில் இருக்கக்கூடிய மெசேஜ்லாம் பார்க்கும்போது நீங்க ஒரு மெச்சோர்டான ஒரு பர்சன் ஆயிருப்பீங்க, இமோஷனலி வெல் பேலன்ஸ்டான ஒரு பர்சன் ஆயிருப்பீங்க. அதனால இவங்க அளவுக்கு நீங்க தரம் தாழ்ந்து நடந்துக்காம இந்த சிச்சுவேஷனை நீங்க ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. உங்க முதிர்ச்சியை நீங்க வெளிப்படுத்தியிருக்கீங்க. இவங்களால நீங்க மனதளவுல காயப்பட்டிருந்தாலும் உங்க மன காயங்களை குணப்படுத்துறதுக்கான முயற்சியை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்க கார்ட்ஸ் வழியா என்னால பார்க்க முடியுது. நீங்க சூஸ் பண்ண நம்பர் பேட்டர்ன் 555. இது ரெப்ரசென்ட் பண்றது மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் நிகழ இருக்கு உங்களோட வாழ்க்கையில, உங்களோட உயர்ந்த நன்மைக்காகவே. உங்களோட பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபா இருந்தாலும் சரி, இந்த மாற்றங்களை முழு மனதோட நீங்க ஏத்துக்கோங்க. ஏன்னா உங்களோட வளர்ச்சிக்கு இது பெரிதும்
உறுதுணையா இருக்கும். இந்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கு. அதற்காக நீங்க உங்கள தயார் செய்யுங்க அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துறது தான் இந்த நம்பர் பேட்டர்னை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். டாரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். With Page of Swords, Ace of Cups, Knight of Pentacles, Five of Pentacles and Four of Wands. இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது இதுல சம்பந்தப்பட்ட நபர்களோ ரொம்ப கியூரியஸா இருக்கலாம். நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க, இல்ல அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணா கூட நீங்க எப்படி பேசுவீங்க, என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க, அவங்கள கடுமையான வார்த்தைகளால பேசுவீங்களா அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருந்துட்டு இருக்கலாம். ஏஸ் ஆஃப் கப்ஸோட இமேஜ்ல பாத்தீங்கன்னா இதுல இருக்கவங்க ஒரு கப் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடாம அசையாம கீழே சிந்தாம கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த நைட் ஆஃப் பென்டிகல்ஸோட இமேஜ் பாருங்க. அவர் கையில ஒரு பென்டிகல் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த கியூரியாசிட்டி அவங்களுக்கு எதுக்கு இருக்குன்னா, ஏதோ ஒன்று அவங்க கொண்டு வராங்க, உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பொருளா மட்டுமே தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் பென்டிகல்ஸ், ஃபைவ் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் ஃபோர் ஆஃப் வான்ஸ் இந்த கார்ட்ஸ்லாம் பொருத்தி பார்க்கும்போது உங்களை வேண்டுமென்றே தான் அவங்க வேறுபடுத்தி நடத்தி இருந்திருக்காங்க. உங்களோட துன்பத்துல அவங்க இன்பம் அடைஞ்சிருக்காங்க. உங்க மேல ஒரு வீண் பழி சுமத்துறதோ, அவ பெயர் உங்களுக்கு உருவாக்குறதையோ, இதுலலாம் அவங்க இந்த குரூப் ஆஃப் பீப்புளோ இல்ல இந்த நபரோ இதுல மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இத நினைச்சு அவங்க வருத்தப்பட்டு மனப்பூர்வமா உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மனம் திருந்தி வர்றதுதான் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் நைட் ஆஃப் பென்டிகல்ஸோட இமேஜ் வழியா என்னால பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ ஏஸ் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் ஃபோர் ஆஃப் வான்ஸ் சேர்த்து பார்க்கும்போது இது அவங்களோட குடும்பத்துல நடக்க இருக்கிற ஒரு விழா, ஒரு ஃபங்க்ஷனுக்காக உங்களை இன்வைட் பண்ண கூட வரலாம், உங்களை அழைக்க வரலாம். மேபி ஒரு சில பேர் இந்த விழாவை காரணமா வச்சாவது உங்ககிட்ட பேச முடியாதா, உங்களை பார்க்க முடியாதா அப்படின்னு ஆவலா இருந்துட்டு இருக்கலாம். அதுதான் நம்ம இந்த பேஜ் ஆஃப் சர்ட்ஸ்லயும் பார்த்தோம். With the Strength card, Four of Pentacles and the Fool card இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அவங்க மனம் திருந்தி வரதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. இப்போ ஒரு சில உண்மைகள் வெளியில வராம இருக்கிறதுக்காகவோ இல்ல இதுல சம்பந்தப்பட்ட மற்ற நபர்களோட உண்மையான முகம் வெளியில வராம இருக்கிறதுக்காகவோ அவங்க இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஆனா அவங்க நடந்துகிட்ட விதம் அவங்களுக்கே அசிங்கமா இருக்கிறதுனால ஒரு குற்ற உணர்ச்சியில இருந்துட்டு இருக்கலாம். இந்த ஸ்ட்ரென்த் கார்டோட ஷேடோ சைடு நான் ஃபோர் ஆஃப் பென்டிகல்ஸோட பொருத்தி பார்க்கும்போது ஒரு சில பேர் இவங்களை இந்த மாதிரி செய் அப்படின்னு இயக்கி இருக்கலாம். நான் சொல்றதுக்கு மறு வார்த்தை பேசாத, நான் சொல்றத அப்படியே செய், என்னை கேள்வி கேட்காத அப்படின்னு இவங்க இயக்கப்பட்டிருக்கலாம். இவங்க மேல இருக்கிற மரியாதைனாலேயோ இல்ல ஒரு கட்டாயத்தினாலேயோ இந்த நபரோ இந்த நபர்களோ உங்களை இந்த மாதிரி நடத்தியிருக்கலாம், அவமரியாதை பண்ணியிருக்கலாம். வித் அ ஃபூல் கார்டு என்னால ஒரு விஷயம் உறுதியா சொல்ல முடியும். உங்க ரீடிங் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னது மாதிரி இந்த நபர் உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வாங்க. மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு உங்களை கேட்பாங்க. என்ன செய்யறோம், ஏது செய்யறோம், எங்க போயிட்டு இருக்கோம், நீங்க இந்த ஃபூல் கார்டோட இமேஜ்ல பாத்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் இந்த கிளிஃபோட எட்ஜுக்கு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. அதனால இவங்களோட பேச்ச அப்படியே கேட்டு நானும் கண்மூடித்தனமா செயல்பட்டுட்டேன், ஒரு சூழ்நிலை கைதியா இருந்துட்டேன் அப்படின்னு மனம் திருந்தி உங்ககிட்ட வரதுதான் என்னால பார்க்க முடியுது. With Three of Pentacles and Six of Pentacles என்னால என்ன சொல்ல முடியும்னா, இப்பதான் இவங்களுக்கே இதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு தெரியுது. இப்போ ஒரு சில பேர் இவங்களாகவே இந்த மாதிரி எல்லாம் செயல்பட்டிருக்கலாம். இல்ல நான் இப்போ சொல்லிட்டு இருந்தது மாதிரி ஒரு சில பேர் இவங்களை இயக்கி இருக்கலாம். அதனால அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சு இவங்க செயல்பட்டு இருந்திருக்கலாம். ஆனா ரீசெண்டா இதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன, என்ன நடந்தது அப்படின்னு இவங்களே ஒரு ஆராய்ச்சி செய்யும் போதுதான் இவங்களுக்கு பல உண்மைகள் வெளியில வந்திருக்கும். அதுதான் இந்த த்ரீ ஆஃப் பென்டிகல்ஸோட இமேஜ்ல பாக்குறீங்க. மேபி இந்த குறிப்பிட்ட விஷயத்துல
3 பேர் சம்மந்தப்பட்டிருக்கலாம், இல்ல 4 பேர் சம்மந்தப்பட்டிருக்கலாம். இவங்க சேர்ந்து ஒரு டீமா ஒர்க் பண்ணியிருக்கலாம். உங்கள இன்சல்ட் பண்ணணும், உங்கள அவமரியாதை பண்ணணும், உங்களுக்கு அவப்பெயர் உருவாக்கணும் அப்படின்னு. With 3 of Pentacles, 4 of Wands, partnership, community, இந்த கார்ட்ஸ் தான் பொருத்தி பார்க்கும்போது உங்களோட திரும்ப இணையணும் அப்படின்றது இவங்க மனதுல ரொம்பவே ஆழமா இருக்கு, உறுதியாவும் இருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும். அதனால ஒரு மீடியேட்டரோட வரலாம். இந்த 6 of Pentacles பாருங்களேன், இங்க நடுவுல ஒரு நபர் இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு நபர், இந்த பக்கம் இன்னொரு நபர் இருக்காங்க. ஸோ உங்க 2 பேரையும் இல்ல உங்களையும் இதுல சம்பந்தப்பட்டவங்களையும் சமரசம் செய்யறதுக்கு ஒருவரை கூட்டிட்டு வரலாம் இவங்க. மேபி அந்த எனர்ஜி தான் நம்ம இங்க குட் அட்வைஸ் ஃப்ரம் அ வைஸ் பர்சன்லயும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். 4 of Wands and 6 of Pentacles இந்த கார்ட்ஸை சேர்த்து பார்க்கும்போது எப்படியாவது உங்களோட இணையணும், மீண்டும் உங்களோட சேரணும், அவங்களோட மன்னிப்பை நீங்க ஏத்துக்கணும், இந்த விழால நீங்க கலந்துக்கணும் அப்படின்ற எண்ணம் இந்த நபர்கிட்ட மேலோங்கி இருக்கு. இந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்றது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா the dear and out, relax, good advice from a wise person, spiritual development, இந்த and also door to spirit, community, உங்களோட oracle cards எல்லாமே இதெல்லாம் பார்க்கும்போது உங்களோட குடும்பம், உங்களோட குழந்தைகள், உங்களோட வாழ்க்கை, உங்களோட மன அமைதி, உங்க குடும்பத்தோட ஒற்றுமை எல்லாம் தான் உங்களோட ப்ரையாரிட்டியா இருக்கு. இதை யாருக்காகவும் எதற்காகவும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்க. குரூப் நம்பர் 4 இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் நடக்கலாம். உங்களோட பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபா இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்கள் எவ்வளவோ இருக்க இந்த விஷயம் தான் டாமினன்ட் எனர்ஜியா நம்ம உங்க ரீடிங்ல பார்த்துட்டு இருந்தோம். உங்களோட ஏஞ்சல்ஸ், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் இந்த ரீடிங் வழியா இந்த மெசேஜை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் எவ்வளவோ விஷயங்கள் இருக்க இந்த மெசேஜை நீங்க இந்த ரீடிங் வழியா கேட்டிருக்கீங்கன்னு சொல்லணும். குரூப் நம்பர் 4 தேங்க்யூ ஸோ மச். நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.